எங்களுடைய பொதுச் செயலாளர் இப்ப அறிக்கை விட்டிருக்காரு. அதாவது மத துவேஷ அறிக்கைகள் தவிர்க்கப்பட வேண்டும். எனவே ஒரு ஒரு வெறுப்பு அரசியல் கூடாது. இந்தியா என்பது பார்த்தீங்கன்னா ஜாதி, மதம், இனம், மொழி எல்லாவற்றையும் கடந்து ஒரு மதச்சார்பின்மை நாடு. பிரதமர் போது எல்லாருக்கும் தானே பிரதமர் அவரு. அப்படி இருக்கும்போது அதை மறந்து ஒரு சிறுபான்மையின மக்களை பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஒரு இழிவுபடுத்துகின்ற வகையிலும் அவர்களை ஒரு தனிமைப்படுத்துகின்ற வகையிலும் அந்த பேச்சு, வெறுப்பு பேச்சு என்பது நிச்சயமாக ஜனநாயகவாதிகள் யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். எனவே அவர் நம்ம நிருபர் கேட்ட, பிரியன் கேட்ட மாதிரி இது உண்மையிலேயே பொதுச்சாளர் கண்டன அறிக்கையை தான் எடுத்துக்க முடியும். எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த வெறுப்பு அரசியல், மத துவேஷ பேச்சு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று, மிக மிக கண்டனத்திற்குரிய ஒன்றாகத்தான் நிச்சயமாக பார்க்கிறோம். இந்தியா என்பது ஜனநாயக நாடு. இது போன்ற பேச்சுகள் பேசுவது என்பது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. மத துவேஷ பேச்சுனா என்ன? இதை விட என்ன மத துவேஷ பேச்சு? மத துவேஷ பேச்சு எங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பூஜை நாங்க தெரிவிக்கிறது கண்டனம் தானே. எல்லாமே ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி தானேங்க. எப்படி ஒரு கேபினெட் ஒரு கூட்டு பொறுப்போ அதே பேர் கட்சியும் ஒரு கூட்டு பொறுப்பு தான். அந்த கூட்டு பொறுப்பின் அடிப்படையில் இப்ப கட்சி ஆபீஸ்ல இருந்தா கண்டனம் தெரிவிக்கிறோம். இது கண்டனம் இல்லையாது, கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக்கிறோம். போதுமா? திருமதி சசிகலா அதிமுக தொண்டர்களுக்கு கடிதம் அனுப்பிச்சிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அவங்களோட பதில் அது ஒரு வெத்து பேப்பரா தான் பார்க்க முடியாது. புரியுதுங்களா? அது ஒரு பெருசா யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. அது வெற்று காகிதம். மக்களவை தேர்தலுக்கு பிறகு எங்களில் ஒருவர் தவறு செய்தவர் திருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அவர் போட்ட தப்பு கணக்கு மாறிடும், எங்க பக்கம் வருவாருன்னு சொல்லியிருக்காங்க சசிகலா. யாரு மறைமுகமா ஏங்க திரும்ப சசிகலாவோ, திரு டிடிவியோ, திரு ஓபிஎஸ்ஓ எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்டரே கிடையாது. அவங்கள நீங்க தான் அடிக்கடி அவங்கள கேள்வி கேட்டு ஏதோ அவங்க இருக்க மாதிரி காமிச்சுக்கிறீங்க. அவங்கள யாருமே பாத்தீங்கன்னா இப்ப அரசியலே இல்ல. அதனால இந்த 2024 தேர்தலோட அவங்க எல்லாமே ஒரு ஃபுல் ஸ்டாப், ஒரு அத்தியாயம் முழுமையா முடிகிற அளவுக்கு தான் இந்த முடிவுகள் இருக்கும். போதுமா? அதாவது ஒரு விஷயம், எலெக்ஷன் கமிஷன் மேல நான் ஒரு குற்றச்சாட்டு சொன்னேன். அது ரீசனபிள். ஏன்னா பாத்தீங்கன்னா அங்கங்க ஒரு பூத்துல 20 ஓட்டு 10 ஓட்டு அப்படின்னு போச்சு. அது பாத்தீங்கன்னா இப்ப எங்க வீட்லயே பாத்தீங்கன்னா 4 ஓட்டு காணோம். ஆனா 1 லட்சம் ஓட்டு காணாம போனது வடிவேல் காமெடி கிணத்த காணன்ற மாதிரி ஆச்சு. ஓகே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.